ஓம் சாந்தி. B.K. சூரஜ் அவர்கள், மவுண்ட் அபு. பிராமண குல பூஷணர்கள் நாம் அனைவருக்கும் இந்த வாழ்க்கையில் யோகத்தினுடைய சர்வ சிரேஷ்ட ஆனந்தத்தை அடைய வேண்டும். அதற்காக நாம் மகிழ்ச்சி மேலும் நஷாவில் இருப்பது மிக அவசியமானதாகும். நாம் சிறிது சிந்தனை செய்வோம். இந்த வாழ்க்கையில் நாம் கண்கள் மூலமாக என்னவெல்லாம் பார்த்தோம். பகவானே இந்த பூமியில் வந்திருப்பதை பார்த்தோம். அவர் மகா வாக்கியங்கள் கூறிக்கொண்டிருப்பதை பார்த்தோம். சத்தியமான கீதை ஞானத்தினை கூறுவதை பார்த்தோம். பார்த்தது மட்டுமல்ல, ஸ்வயம் நாம் நேரடியாக அவர் முன் அமர்ந்து கேட்டிருக்கின்றோம். அவர் காரியங்கள் செய்வதையும் பார்த்தோம். குழந்தைகளுக்கு அன்பு கொடுப்பதை பார்த்தோம். ஆத்மாக்களிடத்தில் சக்திகளை நிறைத்து பார்த்தோம். அனைவரையும் அலங்கரிப்பதை பார்த்தோம். நம்முடைய கண்களும் திருப்தி அடைந்து விட்டது. நாமும் திருப்தி அடைந்து விட்டோம். இந்த குஷி மற்றும் நஷாவினால் தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தம் நிறைந்ததாக ஆக்குங்கள். 4 யுகங்களிலும் பார்க்காததை இந்த கடைசி பிறவியில் பார்க்கின்றோம். சத்திய விவேகம் நமக்கு கிடைத்துள்ளது. நமக்கு 3 லோகங்கள் மற்றும் 3 காலத்தினுடைய ஞானம் கிடைத்துள்ளது. நாம் மிகவும் பாக்கியவானாவோம். இந்த நஷாவினால் இருக்கும் பொழுது புத்தி மிக நல்ல ஏகாக்கிரதா நிலையை அடையும். மேலும் நம்மால் எளிதாக யோக யுக்தாக இருக்க முடியும். யார் முழு நாளும் விஷயங்களிலேயே மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களால் யோகம் நிறைந்தவராக இருக்க முடியாது. ஆனால் பெண்கள் விசேஷமாக விஷயங்களிலேயே அதிக நேரத்தை வீணாக்குகின்றார்கள். எங்கு விஷயங்கள் உள்ளதோ அங்கு பாபா இருக்க மாட்டார். ஏனெனில் புத்தி முழுவதும் விஷயங்களை பற்றிய சிந்தனை நிரம்பியுள்ளது. பகவான் அமர்வதற்கு இடமே இருப்பதில்லை. நாம் யோகி ஆக வேண்டுமென்றால் விஷயங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். 2வது விஷயம், பற்று மோகத்தினுடையது. மாயா முழு உலகிலும் பரவியுள்ளது. இதில் அனைத்து மனிதர்களும் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். சிலரிடம் தன்னுடைய செல்வம், சொத்தின் மீது பற்றுள்ளது. சிலருக்கு மனிதர்களிடம் குழந்தைகள், பேர குழந்தைகள் மீது பற்றுள்ளது. இது மனிதர்களை தொந்தரவு செய்கின்றது, துக்கமளித்துக் கொண்டிருக்கிறது. பற்று இனிமையான விஷம் போன்றதாகும். பற்று என்பது அப்பேற்பட்டதாகும். இதை விடவும் முடியாது, வைத்து கொள்ளவும் முடியாது. ஆனால் பாபா நம்மை பற்றிலிருந்து விடுவித்து விட்டார். ஏனென்றால் நாம் வீடு திரும்ப வேண்டும். பற்று, மோகம் அனைத்தையும் நாம் இங்கு விட்டுவிட்டு செல்ல வேண்டும். ஒருவேளை நாம் பற்று போன்றவற்றில் மாட்டியிருந்தால் நாம் செல்வது கடினமாகிவிடும். தேகத்தில் மாட்டிக்கொள்வோம். எவ்வளவு நேரம் மாட்டி உள்ளோமோ அவ்வளவு நேரம் அதிக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பற்று மோகமும் துக்கம் கொடுக்கக்கூடியதாகும். ஆனால் அன்பு சுகம் கொடுக்கக்கூடியதாகும். சிலரால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவே நினைக்கின்றார்கள், பற்றை விட வேண்டுமா? பற்றில்லாமல் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க முடியும்? ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை, பற்றும் களங்கமற்ற அன்பும் வெவ்வேறானதாகும். ஆன்மீக அன்பு தனியானது, தேகத்தின் பற்று தனியானதாகும். பற்று தேகத்தின் மீதும் அன்பு ஆத்மாவிடமும் வைக்கப்படுகிறது. ஆனால் யார் மோகமற்றவர் ஆக விரும்புகின்றார்களோ அவர்கள் ஆன்மீக அன்பை தாரணை செய்ய வேண்டும். இதன் கூடவே ஆத்ம திருஷ்டியோடு பார்க்கக்கூடிய பயிற்சியும் செய்ய வேண்டும். நமக்கு யார் மீதெல்லாம் பற்று உள்ளதோ, குழந்தைகள் மீதோ அல்லது அவர்களுடைய குழந்தைகள் மீதோ, இவர்கள் அனைவரும் ஆத்மாக்களே என்ற திருஷ்டியோடு பார்க்க வேண்டும். இவர்கள் இந்த கடைசி பிறவியில் நம்மிடம் இருக்கின்றார்கள். இதற்கு முந்தைய பிறவியில் வேறு குடும்பத்தில் இருந்தார்கள். அதற்கு முந்தைய பிறவியில் வேறொரு குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள். அவர்களுக்கு வேறு தாய் தந்தையர் இருந்திருப்பார்கள். இதனால் நம்முடைய ஆன்மீக பாவனை அதிகரித்துவிடும். பற்றற்றவர் ஆகக்கூடிய மிக நல்ல அனுபவம் ஏற்படும். நாம் பற்றற்றவராக வேண்டும். அது அன்பினாலும் ஆக முடியும், தண்டனையடைந்தும் ஆக முடியும். இப்பொழுது நாம் பற்றற்றவர் ஆகினால் வாழ்க்கையின் சுகத்தை அனுபவிக்க முடியும். துக்கமும் அழிந்துவிடும். பிறருக்கும் சுகத்தை கொடுக்க முடியும். மேலும் யோக யுக்து ஆகுவதனால் அதிகமாக உதவி கிடைக்கும். இன்று முழு நாளும் அனைவரையும்
ஆத்மா என்ற பார்வையோடு பார்த்து கொண்டே அவர்களுக்கு சிரேஷ்ட வைப்ரேஷன்ஸ் கொடுக்க வேண்டும். நான் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கின்றேன், நான் பூர்வஜாக இருக்கின்றேன், நான் ஸ்வமானை நினைத்து கொண்டே அனைவரையும் ஆத்மாவாக மணிக்கு ஒரு முறை அவசியம் பாருங்கள். ஆத்மாவாகிய என்னிடமிருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு அனைத்து ஆத்மாக்கள் மீதும் விழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அழகான பயிற்சி செய்வோம். இது மிகவும் சுகமான பயிற்சியாகும். இதனால் உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கும், மனம் ஒருநிலைப்படும். ஓம் சாந்தி.